நாவை காத்துக்கொள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நல் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ள வேண்டுமோ அப்படியே நம்முடைய நாவையும் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பிறருடைய இருதயத்தை காயப்படுத்தவும் செய்யும், பிறருடைய இருதயத்தை குணப்படுத்தவும் செய்யும். ஆகவேதான் உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று என்று வேதாகமத்தில் சொல்கிறது. நமக்கு கோபம் வரும்போது எந்த வார்த்தையும் பேச வேண்டாம். நாம் கோபத்தில் பேசின வார்த்தைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நாம் பேசுவதற்கு முன்பதாக ஒரு கணம் சிந்தித்துவிட்டு, கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா என்று சொல்லி ஜெபித்துவிட்டு நாம் பேசலாம். வேதாகமத்தில் அபிகாயிலை பாருங்கள். அவள் தாவீது தான் செய்யப்போகிற பெரிய காரியத்தை கூட மிகவும் ஞானத்தோடும் மனத்தாழ்மையோடும் பேசி வரப்போகிற இரத்த பழிக்கு அவனை நீங்களாக்கி விடுவித்தாள். அதே போலதான் தானியேலும் தான் ராஜ சமூகத்தில் நிற்கக்கூடிய சூழ்நிலையிலும் பயப்படாமல் கோபப்படாமல் மிகவும் ஞானத்தோடும் அன்போடும் நடந்து கொண்டான், மரியாதையோடும் நடந்து கொண்டான். அதே போலதான் யோசேப்பும் தன் சகோதரர்களால் வந்த நிந்தை, அவனால் பெறப்பட்ட அவமரியாதை, இதை எதையுமே மனதில் வைக்காமல், அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாமல், தான் தேவன் நடத்தி வந்த எல்லா காரியங்களையும் சொல்லி அவர்களிடம் அன்போடு பேசி அவர்களை மன்னித்து அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தான். அவ்வளவாய் தன்னுடைய நாவை காத்து கொண்டான். இதுபோலவே நாமும் நாம் பிறரிடம் பேசுவதற்கு முன்பதாக, கர்த்தாவே, என்னுடைய உதடுகளை காத்தருளும் என்று சொல்லி ஜெபித்துவிட்டு நம்முடைய வார்த்தைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துவிட்டு பின்பு மற்றவரிடம் பேசுவோம். அப்போது நம்முடைய வார்த்தைகள் மிகவும் கிருபை பொருந்தியதாகவும் ஆசீர்வாதமாகவும் தாழ்மையானதாகவும் இருக்கும். ஆகவே இன்றே நாம் நாவடக்கத்தை கற்றுக்கொள்வோமா? ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அப்பா, உமக்கு எவ்வளவோ நிந்தை அவமானங்கள் வந்த போது கூட ஆண்டவரே, நீர் உமது வாயை திறவாமல் எப்படி ஞானமாய் நடந்து கொண்டீங்களோ அதே போல எங்களுக்கும் எந்த நேரத்தில் நாங்கள் நாவை திறக்க வேண்டும் என்பதை நிதானித்து பேச கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய உதவி எங்களுக்கு மிகவும் தேவை. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்ற வசனத்துக்கு இணங்க நாங்கள் ஞானமுள்ள உதடுகளை திறக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.